Students, நம்ம next பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா expression in Python. Expression என்னன்னு பார்த்தோம்னா is a combination of operators and operands ரெண்டும் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம், operators சொல்லுவோம், expression சொல்லுவோம். அதாவது நம்ம a plus b c equal to a plus b ரெண்டும் சேர்ந்ததை நம்ம இது மொத்தம் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம்னா expression சொல்லிட்டு சொல்லுவோம். எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி பேஸ் ஆகும்னா ப்ரெசிடென்ஸ், அதாவது எந்த வேல்யூ ஹை ப்ரெசிடென்ஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ்ஸு மைனஸை விட ஆஸ்டிக்கும் ஸ்லாஷும் வந்து நமக்கு வந்து ஹை ப்ரெசிடென்ஸு. இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸ் இருந்தாலும் ஆஸ்டிக் தான் ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆகும், எவால்வேட் ஆகும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரெசிடென்ஸ் சொல்லுவோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ. நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம் கான்ஸ்டன்ட் வேல்யூனா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துருவோம் இல்லையா, அதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது மொத்தமே சேர்ந்து தான் அது எக்ஸ்பிரஷன். இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டேன் 15 + 1.3 நமக்கு என்ன ஒரு அவுட்புட்டு 16.3 வரும். இது வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனை நம்மளே அந்த வேல்யூ கொடுத்துட்றோம், அதான் வந்து கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போது என்ன அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் நியூமரிக் வேல்யூஸ், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பெராந்தசிஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் தான் சொல்வோம். இது வந்து பார்த்திங்கன்னா நியூமரிக் வேல்யூ தான் நமக்கு வரும், அதான் நம்பரில் தான் நமக்கு வந்து வரும். த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் திஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம பெரும்பான்மையாக இதில் எது யூஸ் பண்ணுவோம், அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனாகவே. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன வரும், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாம் சேர்ந்து வரும் இந்த எக்ஸ்பிரஷன்ஸில், அதான் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ x ஈக்குவல் டு 40 y ஈக்குவல் டு 20 கொடுத்துட்டு ஆட் ஆஃப் x ப்ளஸ் ஒய் டிவிஷன் ஆஃப் x பை ஒய். அப்போ எக்ஸோட வேல்யூ அதே, இது வந்து எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். இது ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் தென் இது ஒரு எக்ஸ்பிரஷன். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஆட் டிவிஷன் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வரும், x ப்ளஸ் ஒய், எக்ஸோட வேல்யூ 40, ஒய்யோட வேல்யூ 20. அப்போது ஆட் ஆஃப்ன்றது நமக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு 60 வரும், நெக்ஸ்ட்டு 40 / 20. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் 20 வரும். ஏன்னா பிரிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கோம் இல்லையா, பிரிண்ட் ஆஃப்னு வரும்போது இந்த எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா இன்டெக்ரல் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் பைத்தான். இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்னா ஒன்லி இன்டீஜர் வேல்யூஸு த டைப் கன்வர்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். டைப் கன்வர்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்லி இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் டிக்ளேர் பண்ணோம், அதான் இன்டெக்ரல் எக்ஸ்பிரஷன்னா ஒன்லி இன்ட் வேல்யூ மட்டும்தான். இன்டீஜர் வேல்யூ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் டேட்டா டைப்ஸில், இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் வரும். இப்போ a ஈக்குவல் டு 13 கொடுத்துட்டேன், b ஈக்குவல் டு 12.0, இது வந்து ஃப்ளோட்டு. c வந்து என்ன கொடுத்துருக்கேன் நான் a ப்ளஸ் இன்ட் ஆஃப் b, இந்த bன்ற வேல்யூ ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு எப்படி வேணும்னு கேட்டிருக்கேன், இன்ட் ஆஃப்னு கேட்டிருக்கேன். பிரிண்ட் சீன் மீன்ஸ் அப்போ என்ன ஆகும்னா இன்ட்டுனா என்ன ஆகும், பாயிண்ட் விட்டு மீதி எடுத்துக்கோம் இல்லையா. அப்போ 13 + 12 நமக்கு என்ன ஒரு ஆன்சரு 25. அப்போ நம்ம 25 வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் எக்ஸ்பிரஷன்னா ஃப்ளோட்டிங் வேல்யூ, அதாவது பாயிண்டில் இருக்க வேல்யூ வந்து நமக்கு வந்து டிக்ளேர் ஆகும், அதுக்கும் நம்ம வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 13, b ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டேன். இப்போ 13/5 நமக்கு என்ன வரும், பாயிண்டில் சம்திங் ஆன்சர் வரும் இல்லையா, அதான் நமக்கு என்னதுன்னா 2.6ன்ற ஆன்சர் நமக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் பார்த்தோன்னா அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென் அண்ட் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு, இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு யூஸ் பண்ணுறதா என்ன சொல்லுவோம்னா ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். அதாவது கம்பாரிசன், ஒன்றுத்துலேருந்து ஒன்று கம்பாரிசன் தான் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இப்படி இந்த சிம்பிள் கொடுத்தாவே அர்த்தம் ஏபி கம்பேர் பண்ணுறோன்னு அர்த்தம், அதானே இது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஏவோட வேல்யூ வந்து நான் 21 கொடுத்துட்டேன், பியோட வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன் 13 கொடுத்துருக்கேன், சியோட வேல்யூ 14 கொடுத்துருக்கேன், டியோட வேல்யூ 34. இப்போ பின்ற வேல்யூ டிக்ளேரில் a ப்ளஸ் பின்னு ஏவோட வேல்யூ அதே 21 + 13, இங்கே சியோட வேல்யூ அதே 40 - 37. அப்போ நமக்கு என்ன வரும், இங்கே 4 44, இது ஆன்சரா, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, இங்கே என்னென்ன 3. இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா, எஸ், ஏன்னா இதை விட இது பெருசு, அதனால் இது ட்ரூ. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், அவுட்புட்டில் ட்ரூன்னு வரும். இதில் ஏதாவது இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா அவுட்புட்டில் ஃபால்ஸுன்னு வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். இப்போ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோன்னா இதுவும் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதான் நான் இது பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பியோட வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா
P equal to 10 double equal to 9, Q equal to 7 greater than or 5, R equal to P and Q, S equal to P or Q, T equal to not P. இப்போ P ஓட வேல்யூ நமக்கு என்னது? P ஓட வேல்யூ பார்த்தோன்னா இந்த கண்டிஷன் நமக்கு என்ன ஆகுது? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா 10ம் 9ம் ஈக்குவல். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் ஃபஸ்ட் அவுட்புட்டில்? ஏன்னா P ஆஃப் ஆர் இல்லை. இப்போ Pயோட வேல்யூ நமக்கு வந்து ஃபால்ஸ். ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு Q பார்த்தோன்னா Qவோட வேல்யூ வந்து என்னது? 5ஐ விட 7 வந்து பெருசு. Qவோட வேல்யூ வந்து ட்ரூ. இப்போ அண்டு பார்த்தோன்னா நமக்கு என்ன வரும்? அண்டுன்னு நம்ம சொல்லும் போது ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு என்ன வரும்? ட்ரூ வரும். இப்போ P வந்து ஃபால்ஸு அண்ட் தென் Q வந்து ட்ரூ. ஆனால் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு ட்ரூ வரும். அப்போ நமக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு அவுட்புட்டு Q ஆஃப் ஆர். Q ஆஃப் ஆரில் நமக்கு என்ன வேல்யூ வரும்? இது வந்து ஃபால்ஸு. ஏன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் அண்டில் வந்து ட்ரூ வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ ஃபால்ஸு. இப்போ Pயில் வந்து பார்த்தோன்னா P என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் நமக்கு என்ன வரும்? ட்ரூவாக இருக்கும். இப்போ Q ட்ரூன்றதுனால நமக்கு அவுட்புட் எப்படி வரும்? ட்ரூ வந்துடும். நெக்ஸ்ட்டு டீன்று கொடுத்துட்டு நாட் பியான்னு கொடுக்குறோம். நாட் பின் மீன்ஸ் என்னது? நாட் பின்னா இதுக்கு Pயோட ஆப்போசிட்டு. நாட்டுன்னு வந்தாவே அதோட ஆப்போசிட். நமக்கு P வந்து என்ன? அது ஃபால்ஸு. அதோட நாட்டுன்னு வரும்போது நமக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் எக்ஸ்ப்ரெஷன். அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பார்க்க போகுது எக்ஸ்ப்ரெஷன்ஸில். அடுத்து நம்ம பார்க்க போகுது எதுனா பிட்வைஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். பிட்வைஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம்ல ஏரியாவே ஷிஃப்ட்டு ரைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி வரும் இல்லையா? அதான் வந்து பிட்வைஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். A ஈக்குவல் டு 12 கொடுத்துருக்கோமா? இப்போ பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு 12 கொடுத்துட்டோம். இது வந்து 12 இது வந்து பார்க்கும் ஃபஸ்ட்டு 12ங்களா? இப்போ 12க்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஓட பைனரி நம்பர் எடுக்கணும். இப்போ 12க்கு பைனரி நம்பர் எடுத்தால் நமக்கு என்ன வரும்? 2 6 0 2 3 0 2 1 0. அப்போ நம்ம 12க்கு பைனரி நம்பர் பார்த்தோன்னா 1 0 0 0. இப்போ வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்? லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த பக்கம் வரும் நமக்கு எல்லாமே print x, y. ஓகேவா? இப்போ நமக்கு பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பக்கம் போகும். இந்த பக்கம் போகும்போது 0 0 1 0. ஏன்னா இது வந்து ரைட் ஷிஃப்ட் வரும்போது நம்ம இப்படி பண்ணுவோம் இல்லையா? அப்போ 0. இதோட வேல்யூ நமக்கு என்னது? இதோட வேல்யூ நான் இங்கே ஏதாவது 3 1 0 இல்லை 12ஓட வேல்யூ வந்து இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். வெயிட். ஓகே, என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். 2னா இங்கே 1. இப்போ 1 1 0 இருக்கு இல்லையா? 1 1 0 வரும்போது இது ரெண்டு ஷிஃப்ட் இங்கே வந்து போச்சுன்னா 1 1. இப்போ 0 0 1 1 பைனரி வேல்யூ நமக்கு என்னென்னு பார்த்தோன்னா 3. அப்போ நமக்கு 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 24 பார்க்கும்போது என்ன ஆகும்னா இப்போ இந்த 1 1 0 0 இருக்கு இல்லையா? இது வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு ஷிஃப்ட் தான். இது வந்து ஒரு ஷிஃப்ட் தான். ஒரு ஷிஃப்ட் வரும்போது நமக்கு என்ன வரும்? ஒரு ஷிஃப்ட் வரும்போது இப்படி மூவ் ஆகும் இல்லையா? இப்படி மூவ் ஆகும்போது நமக்கு என்ன வரும்னா இந்த 1 போயிடும். 1 0 0 0 இந்த ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் வரும்போது 1 0 0 0 ஆன்சர்ன்றது நமக்கு என்னென்னு பார்த்தோன்னா 9 வரணும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 9 வரணும் ஆன்சர். இது வந்து 9 வரணும். டுவெண்ட்டி ஃபோர்னா இப்படி வரும். 24னா அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 12 0 ஒரு 0 நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரணும். 1 1 0 0 0 ஷிஃப்ட் பண்ணும்போது ஷிஃப்ட் ஆகிடும் இல்லையா? அப்போ இங்கே 9 தான் வரணும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல 9 வரணும். இதுதான் வந்து நம்மளுடைய அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காம்பினேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். காம்பினேஷன் எக்ஸ்பிரஷன்னா மோர் தென் ஒன் எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்பினேஷன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா A = 16 B = 12 கொடுத்தாச்சு. இப்போ ஏயோட வேல்யூ வந்து 16 ப்ளஸ்ஸு பியோட வேல்யூனா அது 12 ஷிஃப்ட் 1 பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே பார்த்தீங்களா 12ஓட வேல்யூ என்னது நமக்கு 1 1 0 0. லெஃப்ட் ஷீட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? இப்படி மாறும் இல்லையா? இப்படி வரும்போது என்ன ஆகும்னா இது போயிடும், இந்த 0 போயிடும். அப்போது 0 1 1 0 நமக்கு வரும். 0 1 1 1 0ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோன்னா 2^0 இது வந்து 1 2^1 வந்து 2 4 6 7 வரும்.
அப்போது 16 + 7 நம்மளுடைய ஆன்சர் என்னது? ஓகே, இதோடைய வேல்யூ 6 ஐ திங்க். எஸ் இது 0 தானே, இது வேல்யூ 6. இப்போ இதோட வேல்யூ பார்த்தோன்னா பைனரி வேல்யூ, டெசிமல் வேல்யூ வந்து பார்த்தா 6 + 60 நமக்கு என்ன வரும்? 22 வரும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மல்டிபிள் ஆப்ரேட்டர்ஸ்னால் மோர் தென் ஒன்று ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் யூஸ் பண்ணுவோம் சொல்லியிருக்கோம். ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லுவீங்க. இப்போ ஹேஸ்டிக்கை விட 10 ப்ளஸ்ஸை விட ஹேஸ்டிக் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. அப்போ நமக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எது இருக்கோ அதுதான், அதோட பேராந்தசிஸ் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நல்லா புரியும் இந்த ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ வந்து ஹேஸ்டிக் தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ 3 × 5 நம்மளுக்கு என்னது? 15 + 10 எவ்வளோ? 25. 5 3s are 15 தானே? எஸ், 15 + 5 25. இந்த இடத்துல ஆன்சர் என்னது? 25. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ பேராந்தசிஸ்னால இதுதான் ஒர்க் ஆகும். 10 + 3 நமக்கு என்னது? 13. 13 × 4 நமக்கு என்னது? 52. அப்போ இது வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 10 + 3 × 4. 3 × 4 மீன்ஸ் 3 4s are 12. இந்த பேராந்தசிஸ் இதுதான் ஒர்க் ஆகும். 12 + 10 22. இப்போ இது புரியுதுங்களா? எது வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ 10 ஆகுதுன்னு புரியுதுங்களா? இதோட எக்ஸ்பிரஷன் வந்து முடிஞ்சுது. இப்போ கிளியராக எல்லா எக்ஸ்பிரஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.